இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எடுத்துகிட்டோன்னா தலைக்கறி வந்து எடுத்தோன்னா குழந்தைங்க பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 200 கிராம் வந்து தனி கறி எடுத்துருக்கு. அது வந்து நம்ம மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கு. அடுத்து அதுக்கு செய்யக்கூடிய பொருட்கள் வந்து எடுத்தோன்னா வெங்காயம், தென் தக்காளி. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் வந்து எடுத்தோன்னா நம்ம கறி குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அது போக வந்து எடுத்தோன்னா நம்ம இஞ்சி, பூண்டு, தென் அதுக்கு பிறகு வந்து தேங்காய்ச்சல் இது எல்லாமே அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கு. அதுக்கு முதல்ல எண்ணெயை காய வச்சு பட்டை, சோம்பு எல்லாம் வாசனை பொருளாக சேர்த்த போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு வந்து நாம் லைட்டாக உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ண மட்டனை வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டனை நல்லா போட்டு 2 வதக்கிக்கோங்க. மட்டன் கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை வந்து 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி, பூண்டு, தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா சுவையான ஹெல்த்தியான மட்டன் குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ரெடி பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கமெண்ட் பாக்ஸில் லைக்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.